பூமியில் இருக்கிற ஒளிகள் நம்ம இந்த மரம் செடி கொடி இந்த விலங்குகள் பூமியில் இருக்கிற ஒளிகள் இங்க என்னடா நடக்குது? இங்க ஜீவகாருண்யம் எப்படி நடக்குது? வானத்துல இருக்கிற ஒளி வந்துட்டு ஜீவகாருண்யம் செய்யுதுன்னு சொல்லியாச்சு. அது எப்படி செய்யுதுன்னா நம்ம எல்லாம் பிறவா நிலையை அடைவதற்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒற்றை செயலி ஜீவகாருண்யம் அந்த ஒளி நமக்கு பண்ணிட்டு இருக்குது. சரி, அதை இப்போ பேசியாச்சு, விட்டாச்சு. இப்ப நம்ம கீழே வரலாம், பூமிக்கு வரலாம். பூமியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மிகப்பெரிய ஒரு எவல்யூஷனரி ப்ராசஸ், ஒரு பெரிய ப்ராசஸாக நான் சொல்ல போறேன். ஒரு பரிணாமமாக இது எப்படி நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இங்க பாருங்க, புழுவாகி ஒரு 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 புல்லாகி, அதுக்கப்புறம் வந்துட்டு செடியாகி, மரமாகி, அப்புறம் வந்து விலங்குகளாகி, மானாகி, மயிலாகி, அப்படியே வந்து மனுஷனாகி, ஒரு இல்லறத்தானாகி, அப்புறம் ஆன்மீகவாதியாகி, உச்சபட்ச ரிஷியாகி, அப்படியே போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த விளையாட்டை பூமியிலிருந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் ஒளியோடு ஒளியாக போய் கலக்கிறோம்.